அரெஸ்ட் பண்றோம். நான் தான் அந்த உறுதியை சொல்றேன்ல, நாங்க அரெஸ்ட் பண்றோம். கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, மெட்ராஸ்ல இருக்கிறாங்க, இது வரைக்கும் யாரையுமே கைது செய்யல. ரித்தன்யாவோட தற்கொலை சோகம் வந்து ஆறாம இருக்கு திருப்பூர்ல. அதே திருப்பூர்ல இன்னொரு தற்கொலை மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு. எவ்வளவு சந்தோஷமா பிரீத்தியோட கல்யாணத்துக்கு அந்த வீட்டுல பந்தல் போட்டிருப்பாங்க. இப்ப மீண்டும் பந்தல் போட்டிருக்காங்க. அது பிரீத்தியோடைய இறுதி சடங்குக்காக. விஷம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க மனிஷா. ரித்தன்யா தற்கொலைய ஆடியோல பதிவு பண்ணிருக்காங்கன்னா இவங்க ஒரு படி மேல போய் வீடியோலயே பதிவு பண்ணிருக்காங்க. रोज पीटते हैं, एक बार मुझे बिजली का करंट से मारने की कोशिश भी की. இந்த வீடியோவை எங்கேயாவது மறைச்சு வச்சிருவாங்க, இல்லன்னா நாளைக்கு வெளியிலயே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. அவங்க என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்க அப்படிங்கறத தன்னுடைய உடம்பு முழுக்க எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காங்க. இன்னும் எத்தனை பெண்களை தான் இந்த வரதட்சணை கொடுமைக்காக நம்ம இழக்க போறோம் அப்படின்னு தமிழ்நாடே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கு. அதே திருப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் பகுதியை சேர்ந்தவர் தான் பிரீத்தி. அவங்கள ஈரோடு சதீஸ்வர் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருக்காங்க. போன செப்டம்பர்ல தான் திருமணம் முடிஞ்சிருக்கு. 125 சவரன் நகை, 25 லட்சம் ரூபாய் ரொக்கமா கொடுத்திருக்காங்க. 38 லட்சம் ரூபாயில இனோவா காரும் கொடுத்திருக்காங்க. புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதமா மிகுந்த மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. தாய் வெளியேறிய நேரமா பார்த்து வீட்லயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருக்காங்க பிரீத்தி. திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம்காக பிரீத்தியோட பாடி போயிருக்கு. அங்க வந்த கமிஷனர் ராஜேந்திரனை மொத்த பெண் வீட்டுக்காரனும் கேரோ பண்ணி பயங்கரமா அங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க. ரவுடி ப்ராப்ளம் ரவுடியை பொறுத்தவரை வித்தின் 7 years செத்துனா ஆர்டிஓ வந்து விசாரிச்சு அவங்க இது வரைக்கும் எதுவுமே எவ்வளவு சந்தோஷமா பிரீத்தியோட கல்யாணத்துக்கு அந்த வீட்டுல பந்தல் போட்டிருப்பாங்க. இப்ப மீண்டும் பந்தல் போட்டிருக்காங்க. அது பிரீத்தியோடைய இறுதி சடங்குக்காக. என் பேரு தியாகராஜுங்க. நான் வந்து பொண்ணுக்கு வந்து தாய்மாமன் பொண்ணு தான் என்ன பிரீத்திங்க. சதீஸ்வரன்னு சொல்லி ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்தில் கல்யாணம் முடிச்சதுங்க. சித்தோடு கொங்கு மகாலில் செப்டம்பர் 15ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சதுங்க. 9 மாதம் ஆச்சு. நல்லா வாழ்க்கை நடத்துவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி தான் அந்த பிள்ளை கொடுத்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. காசு பணம் சொத்து அதான் வந்து கல்யாணம் முடிச்ச உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற 20 லட்ச ரூபா ப்ளஸ் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அதுபோக இப்போ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்றுது. அந்த பொண்ணு பேரில் இருக்கிற ஷேர் விற்றுது. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி அது கார் லோனை முடிச்சு கொடுத்தா காரு விற்று நான் பணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்ல மட்டுமே இருந்துட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர், காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு. அவன் தாங்காத வந்து இன்னைக்கு வந்து 1 மாதம் ஆகி சொத்தை விற்று பணம் கொடுத்தா தான் நீ என் கூட வாழ்வே அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து புள்ள தவறிடுச்சு. சூசைடு பண்ணி இறந்துருச்சு. மாடர்ன் யுகத்துல இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம தான் ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்தியா முழுக்க வரதட்சணை கொடுமை சமீப காலமா ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு இறந்தது. இது வரைக்கும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு. 24 மணி நேரத்துல எந்த தொடருமே இல்லாத இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு 9 மாசம் கொடுமை நடத்தி இருக்கிறான். சம்சாரம் செத்து இருக்குது. அவன் வந்திருக்கணுமா இல்லைங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு தற்கொலை நடந்திருக்கு. அந்த பெண்ணுடைய பேர் மனிஷா. விஷம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க மனிஷா. ரித்தன்யா தற்கொலைய ஆடியோல பதிவு பண்ணிருக்காங்கன்னா இவங்க ஒரு படி மேல போய் வீடியோலயே பதிவு பண்ணிருக்காங்க. दवाई दी गई कुंदन जी द्वारा
दवाई का नाम ही 50 किट था। मैंने सोचा कि ये दवाई विटामिन की होगी। இந்த வீடியோவை எங்கேயாவது மறைச்சு வச்சிருவாங்க, இல்லைன்னா நாளைக்கு வெளியிலயே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. அவங்க என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்க அப்படிங்கறத தன்னுடைய உடம்பு முழுக்க எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காங்க. குந்தன் அப்படிங்கிற பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க மனிஷாவை. முதல்ல அவங்க வரதட்சணையா பைக் கேட்டிருக்காங்க, அத பெண் வீட்டார் வாங்கி கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நாள்லயே எனக்கு கார் வேணும்னு கேட்டு ரொம்ப அரிச்சிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. நாங்க ரொம்ப சாதாரண குடும்பம் தான், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அதே சாதாரண குடும்பம் தான். புல்லட் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனுடைய கடன்கள், கல்யாண கடன்கள் எல்லாமே 20 லட்சம் ரூபாய் இருக்கு. இது இருக்கும்போது இன்னும் எனக்கு கார் வாங்கி கொடுன்னா எப்படி நாங்க வாங்கி கொடுப்போம்? எங்க வீட்டுல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மனிஷா. கரண்ட் ஷாக் கொடுத்தெல்லாம் தன்னை டார்ச்சர் பண்றதா வீடியோ வாக்குமூலத்துல மனிஷா சொல்றாங்க. இதெல்லாம் நீ வெளியில போய் சொன்னீங்கன்னா உன்னை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. சாகும்போது இது அத்தனையும் தன்னுடைய உடம்புல எழுதி வச்சிருக்காங்க மனிஷா. கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உச்சகட்டமா என்ன டார்ச்சர் கொடுத்தாங்க, அப்படி வாங்கி கொடுக்கலன்னா டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து மிரட்டினாங்க. டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து என்கிட்ட நீட்டினாங்க. நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கறது எல்லாமும் தன்னுடைய உடம்புல எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காங்க மனிஷா. ஐடிக்கார பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்திருக்கலாம், ஆனா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப இதை நினைச்சு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. எல்லாரும் தூங்க போன நேரத்துல இவங்களும் தூங்க போற மாதிரி போயிட்டு பூச்சி மருந்தை எடுத்து குடிச்சு இறந்திருக்காங்க. ரிதன்யா கேஸ்ல இன்னி வரைக்கும் வரதட்சணை கொடுமை நடந்ததா இல்லையா அப்படின்னு எல்லா யூடியூப் சேனல்களும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருமணத்துக்காக போட்டு அமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா வீடியோக்கள்லயும் வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியுது. இதை வேணா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மறுக்கலாம். பிரீத்தி ஆகட்டும், மனிஷா ஆகட்டும், ரிதன்யா ஆகட்டும், நம்ம வீட்டு பெண்களை இன்னும் எத்தனை பேரை நம்ம இழக்க போறோம் அப்படிங்கிறது புரியல.